ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் புவனா ஹோம் மேக்கர். என்னோடய வீட்டில் என் பொண்ணுக்கும் பையனுக்கும் மொட்டை அடித்து காது குத்தணும். அந்த ஃபங்க்ஷன் தான் இது. நான் ரொம்ப லாங் வீடியோவாக கவர் பண்ணல. காது குத்துற ஃபங்க்ஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம கறி விருந்து போட்டது, அப்புறம் நைட்டு நடந்த விருந்து, அது எதுவுமே வந்து கவர் பண்ண முடியல. ஏன்னா கவர் பண்ணுறதுக்கு ஆளும் இல்லை. நாங்கள் மற்ற வேலையிலே வந்து பிஸியாக இருந்துட்டோம். இது வரைக்குமே வந்து என்னோடய சிஸ்டர் தான் கவர் பண்ணால். அப்போது நான் எடுக்கலை. அவள் எடுத்ததுனால தான் இந்த வீடியோவே வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ என்னோடய சிஸ்டருக்கு வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். காலகட்டத்திலே வந்து நான் கருப்பரங்கோயிலில் பொங்க வச்சுட்டு 2 கிடா வந்து வெட்டினோம். அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த கிளிப் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்கேயுமே வாய்ஸ் கொடுக்க போகிறதில்ல. லைட்டாக ஒரு இடத்துல வேணால் அங்கங்கே சொல்கிறேன் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பொங்க வச்சாச்சு. கிடா வந்து வெட்ட போகிறோம். அதுக்காக வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு. இதிலேருந்து நீங்கள் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சாமி தப்பும் இல்லாம நல்லபடியா நான் காப்பாத்தி வரேன் போப்பா. எல்லாம் நான் பாத்துக்கிறேன் போப்பா. கடை கொண்டு நிறுத்து. திண்ணீர் போட்டு மாலை போடுங்க. மாலை போட்டு 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 கூடைக்குள்ள வச்சிருப்பாங்க. மாலை போட்டு 2 கடைக்குமே நீ மாலை போடு. பூ போட்டு போட்டு அது எரிஞ்சத விட எரிஞ்சா புடிப்பா என்னது பூ போடு. இல்ல எப்படி கட் பண்ணி வைக்கிறீங்க? கட் பண்ணுங்க. அப்புறம் புடிச்சா மாட்டீங்க. உள்ள போடு. உள்ள போடு. போடுங்க. பக்கத்துல நின்னு 2 புடிச்சா அப்படி போடுங்க. வளர்த்தி கிடக்குல அப்படியே போட்டு திக்கு வச்சு தேய்ச்சி அவ்வளவுதான். விடாதீங்க கொஞ்சம் போடுங்க. ஒரு கடை வந்து முதல்ல துளுக்கிடுச்சு. அதை நான் கவர் பண்ண மறந்துட்டேன். இந்த கடையை மட்டும் துளுக்கும் போது தான் வந்து வீடியோ எடுத்தோம். ஒரு கடை பொறுமையாக தான் துருக்கு. 2 கடை ஜோலி காட்டணுமா, ஒரு கடை நின்று தான் துருக்கு. ஆமாம், ஒரே மட்டும் அங்கே சதுக்காங்க வளர்க்கலாம் கூட. சரி போங்கன்னு சொன்னா இங்க என்ன வேடிக்கை? இன்னும் தேவையில்லை. ஒன்றும் பயப்படாம ஏய் சிக்கு, நீ பார்க்கறதே பார்த்துட்டு ஆட்டுட்டு கேள்வி கேட்ப. நானும் வீடியோ எடுக்கிற திருப்பி தான் நிற்கிறேன். எனக்கு பார்க்கவே முடியல. கிடாய் வெட்டி கொஞ்ச நேரத்துலேயே எங்கள் வீட்டு ரிலேஷன்ஸ் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளோஸ் ரிலேஷன் எல்லாருமே வந்தாச்சு. காது குத்துற டைம் வந்து இவங்க எல்லோரும் தான் இருந்தாங்க. மற்றபடி நம்ம இங்கே தோட்டத்து சைடுங்கிறனால தோட்டத்தில் அழைச்சவங்க எல்லாருமே ஒரு 1:30-2 மணி அந்த டைம் தான் வருவாங்க. 2 கிடாய் அப்படிங்கிறனால நாங்கள் நிறைய பேர்த்த வந்து கூப்பிட்டுருந்தோம். வீட்டிலே வந்து ஃபங்க்ஷன் வச்சுட்டோம். நாங்கள் இந்த வீடு கட்டினதுலேருந்து எந்த ஃபங்க்ஷனும் வீட்டில் வச்சதில்லை. அதனால தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டில் வச்சோம், மண்டபத்தில் வைக்காமல். ஹஸ்பண்ட் வந்து மொட்டை அடித்தாச்சு. பாப்பா மொட்டை அடிச்சிட்ருக்கா. தம்பி வந்து நின்றுட்டுருக்கான். ஒரு பக்கம் வந்து காலையில் சாப்பிடாதவங்களுக்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கெல்லாம் டீ காஃபி வைக்கிறது, ஜூஸ் போடுறது, அந்த வேலை ஒரு பக்கம் கிச்சன் நடந்துகிட்ருக்கு. ஒரு பக்கம் வந்து கறி வெட்டிகிட்ருக்காங்க. மத்தியானம் சமையலுக்கு ஒரு பக்கம் ஏற்பாடாகிட்டுருக்கு. இப்படி ஆளுக்கால ஒருத்தருக்கும் பல ஜோலிகள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க.
இந்த கேப்பில் பொண்ணு பையனெல்லாம் ஹஸ்பண்ட் வந்து குளிக்க வச்சுட்டாங்க, என் தங்கச்சி வந்து ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டா. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி அவங்க வந்து பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. மொட்டை அடிக்கும் போது காது குத்தும் போது நான் வாய்ஸ் எதுவுமே வந்து கவர் கொடுக்காம அந்த நேச்சுரல் வாய்ஸில் அப்படியே விட்டுருக்கேன். அவங்க அழுகிறது, கூட இருக்கிறவங்க எல்லோரும் பேசுகிறது, இதெல்லாமே நல்லா இருந்தது. ஸோ அவங்க ரொம்ப வாய்ஸ் கொடுக்குற அளவுக்கு எந்த விஷயமும் தேவைப்படலை. அதனால் நான் வந்து அப்படியே விட்டுருக்கேன். நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் தள்ளு போகுது பின்னாடி. எதுக்குடா அழுகுற? வேட்டி வேண்டாமாமா, பேண்ட் தான் வேணுமாமா. சித்தி கிட்ட போய் சரி வேண்டாம் விட, இந்த சாக்கு எடுத்து ஒரு ஒன்றா கையில் கொடுத்து. எதுக்கு? என் பொண்ணு ரெடியாகி வந்து உட்காந்தாச்சு. காதில் வந்து ஓட்ட போகிறதுக்காக சந்தனத்தில் வந்து மெஷர்மெண்ட்டை கட்ட வச்சுட்ருக்காங்க. என் பையன் ஒரே அழுக, வேட்டியே வேண்டாம் பேண்ட்டு தான் வேணும் அப்படின்ட்டு. காது குத்துறதுக்கு கூட இவ்வளோ அழுதுருக்க மாட்டான். அந்த வலிக்குதுன்னு கூட அவன் அழுகலை. எனக்கு பேண்ட் வேணும் அப்படின்னு தான் ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தான். என் பொண்ணு வந்து பயங்கரமாக அழுதா, அதுவும் ரொம்ப நேரமாக அழுதா. அவளுக்கு வந்து காது அடுத்த நாள் நாங்கள் கொடிவேரி வேறு போயிருந்தோம். அங்கே போய் தண்ணியில் விளையாண்டு கொஞ்சம் சீயெல்லாம் பிடிச்சி கொஞ்சம் பயங்கரமான கஷ்டம் ஆயிடுச்சு. சரி ஓகே, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்படி பாருங்க. கிளம்பிடு. இன்னும் ஃபங்க்ஷனே முடியல. கையை கொண்டு இருக்கிற சீக்கிரம். ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை ஒன்னும் இல்லை, அழக்கூடாது. அப்படித்தான் இருக்கு. சரிப்பா, ஒரு பணம் ஒரு பாலத்தை முடிஞ்சது. எப்படி கட்டு அந்த தலை யாராக இருக்கணும்? ஆளுங்க திருப்போணும் திருப்போணும். இரு அதை காட்டிக்கிறேன். முடிஞ்சது பாவண்டா. சரி மயில், அவ்வளோதான். கம்பல் கழிச்சு
ஏக்கா டிடி வர இரு. அடுத்து செவிக்கு பேண்ட் பாருங்க. பேண்ட் மாதிரி உட்காந்து அப்புறமா காட்டியிருக்கேன். இங்க சிக்கு மேலே குத்தாமி அழுகிறாடே. இது பிளாக் ஆகுது. இங்க பாரு மேல கையிடும் இல்ல. அந்த ஊசி 2 செகண்ட் தான் வலிக்கும். ஆனா இது ஓகே. சிபி அப்படியே இருக்கணும். தீர்த்தல விடு சாயந்தரம். பெருசா வச்சுக்கிறாரு. இதுக்கு மேல இருக்கு. இது பெருசா வச்சதுனால கீழே தெரியுது. ஆனா மேல தான் இருக்கு. அழிச்சு விடுக்கா. மேல தான் வைக்கணும். அழிச்சு விடுக்கா. ஃபுல்லா அழிச்சு விடுக்கா. நேரா வச்சுக்கலாம். இல்ல அவர் குத்தியில கட் பண்ணி கீழே மட்டும் அது மட்டும் மறைக்கிறது போதும். இல்ல அவன் காலில் உந்துறான். ஹலோ வலிக்கும். அவ்வளவுதான் தம்பி மண்டை. சரி அவ்வளோதான். ஒரு வழியாக நல்லபடியாக காது குத்து வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அம்மா வீட்டு சைட்லேருந்து வரக்கூடிய சீர் எல்லாமே வந்துட்டு இருந்தது. பெரியம்மா, அக்கா, எல்லாருமே வந்து தங்கச்சி எல்லாருமே என்னென்ன சீர் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அமுச்சி மட்டும் வர முடியல. அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய குறையாக இருந்தது. எனக்கு அப்பச்சிக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால அமுச்சி வந்து கூட இருந்து பார்த்துக்க வேண்டியதாக போச்சு. என்னோட பெரிய அக்காவும் வந்து வரல. அவங்க பண்ண வேண்டிய முறையெல்லாம் வந்திருந்தாலும் அவங்க வரல அப்படிங்கிறதும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அப்பச்சியெல்லாம் வந்து நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இந்த பக்கம்லாம் வந்ததே இல்லை. அவரை கூட்டிகிட்டு வரணும், அவர் வரணும்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். பட் அந்த விஷயம் வந்து நடக்கவே இல்லை. அது ஒன்று மட்டும்தான் எனக்கு ரொம்ப வந்து ஃபீலிங்காக இருக்குது. மற்றபடி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்கள் வீட்டு சைடுலேருந்து எல்லாருமே வந்து எனக்கு நல்லபடியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணி கொடுத்தது. ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ எனக்கு மனசுக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ஃபேமிலியில் எல்லாருமே ஒன்றா வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது அப்படின்னா அது வந்து எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்னோடய கல்யாணத்துக்கோ வளகாப்புக்கோ எதுக்குமே வந்து இந்தளவுக்கு எங்கள் வீட்டு ஆளுங்களை நாங்கள் இன்வைட் பண்ணவும் இல்லை, அவங்களும் வரல. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப நாளாக பொண்ணுக்கு வந்து காது குத்தாமல் கிட்டத்தட்ட அவளுக்கு நாங்கள் 3 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த வரைக்கும் காதே குத்தாமல் இருந்து அதுக்கப்புறம் என் பையனுக்கும் பண்ணும்போது சேர்த்து வந்து பண்ணோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
ஸோ இதோட வந்து நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். see you soon next வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாத்தையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். see you soon next வீடியோ. Bye from Bhuvana Homemaker. Bye bye.